வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் போகோ சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம சுலபமான முறையில் எள்ளுருண்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் எள்ளு, 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எள்ளை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எள்ளை நல்லா வறுத்துக்கணும். எள்ளு வறுபடுறதுக்கு அது லைட்டாக ஒரு சவுண்ட் வரும். வறுக்கும்போது அதோடு அதை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எள்ளை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அது பின்னாடி இந்த வெல்லத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எள்ளு கரைஞ்சிரும். எள்ளு இப்போ வறுத்தாச்சு. லைட்டாக சவுண்ட் வருது, அதனோட ஃப்ளேவரும் சேர்ந்து வரும். அப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இப்போ எள்ளை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எள்ளு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். எள்ளு இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்சி ஜாருக்கு எல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு சுத்து மட்டும் விடுங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பாதி அரைப்பட்டிருக்கும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல வெல்லம் சேர்த்தோம்னா அது கூடவே அரைஞ்சி ரொம்ப இனிப்பு தன்மை கூடிரும். ப்ளஸ் அதில் எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ அரைச்சிக்கலாம். சூடாக இருக்கும்போதே இதை உருண்டை பிடிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா வரும். நீங்கள் மீடியம் சைஸு இல்லை ரொம்ப குட்டி சைஸ் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும். இனிப்பும் அப்படி தான். நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் போட்டுக்கலாம். நான் சம அளவு எள்ளுக்கு சம அளவு வெல்லம் போட்டேன். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எள்ளை வறுத்துருங்க. அதை ஆற விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதை ஒரு சுற்று அரைய விட்டுட்டு அது கூட இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி திரும்ப அரைச்சி இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஈவினிங் ஸ்நாக் எள்ளுருண்டை ரெடி. இந்த எள்ளுருண்டை குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான எள்ளுருண்டை ரெடி. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.